எப்போ விஷயம் தெரிஞ்சதோ அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சோன்னா ஐயோ ஷாக்லேருந்து என்ன பிரயோஜனம். அதாவது பஸ்ஸு வந்துட்டு இருக்கு ரோட்டில் ஒருத்தர் போய் டப்புன்னு அப்படி குறுக்கால போயிட்டாப்புல இடிக்க போகுது. நான் இங்கேருந்து அப்படின்னு கத்துறதுக்கு ஓடி போய் நான் காப்பாற்ற தானே போகணும். இப்போது அவங்கெல்லாம் ஆன்னு கத்துறாங்க, நான் போய் தம்பி இங்கே வந்துரு அப்படிங்கிறேன். அவ்வளோதான் சொல்கிறேன், இன்னும் பிடிக்க கூட இல்லை. தம்பி இங்கே வந்துரு அப்படிங்கிறேன். அவன் வந்து இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியும் எப்போ வர்றது என்ன பண்ணுறதுங்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம். அவருடைய முழு வீடியோ 2 வீடியோ அரவநாடுக்கு போட்டிருக்காரு. 2 வீடியோவும் ஃபஸ்ட்டு வீடியோவும் 2வது வீடியோவும் பார்க்கணும், முழு வீடியோ பார்க்கணும். இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார். ஏன் இதை சொன்னேன், எதனால் சொன்னேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்படி சொல்கிறவரை போயிட்டு வந்து இல்லை ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுதே வெளியில் வந்துருங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற சொல்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதை சுதாரிக்கணும்ல. அது சுதாரிக்கலை, அதை மேக்கரிச்சு பேசிகிட்டே இருக்கிறது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க. ஆனால் பாலா வெளியே வந்தால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் அம்பலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே பாலாவை எச்சரித்து ஸ்டாப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கத்தானே நடக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, இட்ஸ் எ ட்ராப்னு எதுக்கான அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்களாம் ஹார்ட் பேஷண்ட், ஏதாவது ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அமுதவாணன் சொல்கிறது. இது எதையோ திசை திருப்ப தான் சொல்கிறேன். திசை திருப்புறதுன்னா நாம் ஏதோ பர்சனலாக போய் அவங்கள வந்து உயிருக்கே பங்கம் அடைகிற அளவுக்கு ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று சொல்கிறாப்புல. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுன்னு பேர். அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு இஷ்யூ வந்து அது தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ நான் கேட்குறேன், 31 வருஷம் முடிஞ்சு போன ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்து அந்த ஆம்புலன்ஸில் போகக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? யாருமே இங்கே பாலாவை வந்து கார்னர் பண்ணியோ இல்லை பாலாவை கார்னர் பண்ணதுக்காக சொல்ல. ஏதோ ஒன்று தப்பாக ஏங்கிட்டு இருக்கு, அது தப்பாக ஏங்குறத நீ பயன்படுத்தாத, அந்த மாதிரி போகாத, அது வேண்டாம், நல்லதில்லை. சரி, அப்படி வந்து ஒன்று ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று இயக்குறாங்கன்னே வச்சுப்போம். அப்படி இயக்குனா கூட நீ என்ன செய்தியோ அது நல்லது சரியா இல்லையா, கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத அலசி ஆராய வேண்டியது உன்னுடைய பொறுப்பா இல்லையா? செய்வன திருந்த செய் சார், வேறு எதுவுமே கிடையாது. நாம் என்ன செய்கிறோமோ அதை திருந்தி கரெக்டாக செய்யணும். அதில் தப்பு கிடையாதுல்ல, அதை சொல்லக்கூடாதா? ஆனால் அதை ஏற்றுக்கல. நான் இந்த விஷயத்தில் தான் நான் அதை ஏற்றுக்கலைன்னா அது ஏற்றுக்காமல் இருக்கிறது அவங்களுடைய விஷயம் சார். அது அப்போ அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் அர்த்தம். நீ யார் சொல்கிறதுக்குன்னு அர்த்தம். தமிழ் குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேபிஒய் பாலாவை பற்றி தான் பேச போகிறோம். நம்மளோட பேசுகிறதுக்காக திரைக்கலைஞர், பல குரல் வித்தகர் ஆதவன் சார் இருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கங்க சார். கேபிஒய் பாலா வந்து தமிழகமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. இன்றைக்கி நிலைமை தலைகீழாக இருக்குது. ஆனாலுமே பாலாவுக்கு ஆதரவாக பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவர் கூட பயணித்த பலரும். அமுதவாணன் அவர்களுடைய நான் இன்டர்வியூ கேட்டேன். அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேபிஒய் பாலாவை பற்றி இதுக்கு முன்னால் எந்த சர்ச்சைகளும் இந்த விமர்சனங்களும் இருக்கல. இவர் இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் நடித்து வெளியில் வரும்போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய துணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திட்டமிட்ட சதியெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்னமோ அந்த படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி இப்போ அவங்க அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. படம் நடித்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் படம் நடிக்கிறாங்க. அதாவது தொலைக்காட்சியிலிருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் நடிக்கிறது அப்படிங்கும்போது இப்போ பாலாவும் நடிச்சிருக்கார். குமரன் தங்கராஜன் சொல்லிட்டு அவரும் தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்தவர் படம் நடிச்சிருக்கார். இப்போ ஏன் அவர் படத்துக்கு எதுவும் பண்ணல? அவர் போய் ஏதாவது நம்ம சொன்னோமா? இல்லை. பாலாவுடைய இஷ்யூங்கிறது வேறு. படத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த படம் நல்லா தான் போயிட்டுருக்கு, அது மக்கள் பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்க்குறாங்க, அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அது வந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அது தனி விமர்சனம், அது தனி. எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. படம் விமர்சனம், படம் நல்லா இருக்கா, அந்த படம் வந்ததுக்கப்புறம் பாலாவுடைய நிலைமை என்ன, படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன, அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த கிபி மாரி ஆகிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த விஷயத்துக்கு தான் அவர் பதில் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இருக்குது, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, இந்த நம்பர் இருக்குன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லணும். பதில் சொல்ல கடமையில் அவர் இருக்கார், அந்த இடத்துல அவர் இருக்கார். சரி, அவர் முழுசாக சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு யாரும் சொல்லலை. இப்போ நம்ம சீனியர் ஜெர்னலிஸ்ட் முகமது கிருஷ்ணன் வந்து அப்படி சொல்லலையே. அவர் சொன்னது பாலா நல்லவர் தான், அவர் யாரோ இதெல்லாம் சேர்ந்து பண்ண சொல்கிறாங்க. சில இதில் வந்து ஒரு கம்பெனியுடைய இதில் அவர் மாட்டிகிட்டு இருக்கார் போல இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது இல்லை, நான் இது மாதிரி பண்ணிட்டேன், என்னன்னு தெரில அப்படிங்கிறத அவர் சொல்லணும். அதுதான் பண்ணணும். அதை விட்டுட்டு படம் நடித்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறலாம் கிடையாது. ரெண்டாவது, பாலா வந்து நேரில் பேசணும்.
இப்போ வந்து நான் வந்து என்னை வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்குறீங்க, சார் இதை பற்றி நீ என்ன பதில் சொன்னீங்கன்னு, இருங்க எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா சொல்லுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் ஏன் சார் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? அது மாதிரி தான் அது. அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் சப்போர்ட்டிவாக பேசுகிறது அப்படின்னா, இப்போ நானும் தான் சப்போர்ட்டிவாக சொன்னேன், நானும் தான் சப்போர்ட்டிவாக பாலாவுக்கு சொன்னேன். எனக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது என்னென்னா, இவ்வளோ பேர் பேசுகிறாங்கும் போது நீ டக்குன்னு அதை சொல்லிடணும்ல. அது வந்து இல்லைப்பா இது மாதிரி கிடையாதுங்க அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லணும். நம்ம வந்து ஒரு பெரிய பிளான்லாம் எதுவும் பண்ணல, நம்மகிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னா உடனே சொல்லிடலாம்ல. யோசித்து சொன்னால் எல்லாரும் அப்புறம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அப்போ ஏதோ யோசிக்கிறாப்புல, ஏதோ விஷயம் இருக்குன்னு யோசிப்பாங்க. இல்லை, அவரை சார்ந்த ஆட்களை வச்சு இந்த மாதிரியான பேட்டிகள் கொடுத்து இதை திசை திருப்பக்கூடிய வேலையை அமுதாவனன் மாதிரியான ஆட்கள் செய்யறாங்க. திசை திருப்புறதுங்கிறதெல்லாம் சரி ஓகே பண்ணிட்டு போட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யூஸ் என்னங்கிறத இப்போ மக்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல. இப்போது அவர் ஒரு விஷயத்தை ஆவணத்தோடு சொல்கிறாரு, மக்களும் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்போ அவரோட வீடியோவே பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரிலாம் இருக்கோ, இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோணத்தில் நம்ம விஷயத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ தான் உணர்றாங்க. அப்படி உணரும் போது இது யாருடைய நல்லதுக்கு கெட்டதுக்கு, எல்லாமே அவங்களுடைய நல்லதுக்காக தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிறாரு அப்படின்னா அப்போ அதுக்கு தானே செய்கிறாரு இல்லையா? அதில் எப்படி வந்து எங்களுடைய பர்சனலான ஒரு விஷயமா போகும்? நாங்கள் என்ன இது வந்து வேணுன்ட்டே வந்து இல்லை எப்படியாவது இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்கோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, இந்த யூடியூப் சேனல்களில் பேசுகிறவங்க ஆதாரம் இல்லாமலே பேசுகிறாங்க. ஒரு கண்டென்ட் கிடைச்ச உடனே அதை வந்து தங்களுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் வந்து முன்வைக்க இல்லைங்க. அதில் வந்து ஓகே, யூடியூப் சேனலில் பேசுகிறது ரொம்ப ஆதாரம் இல்லாமல் கண்ணாமண்ணான்னு பேசலாம், நம்ம கேமரா எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம பாட்டு பேசிட்டே இருக்கலாம், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது ஆதாரத்தோடு சொல்கிறார். அவருடைய முழு வீடியோ 2 வீடியோ அரவநாடுக்கு போட்டிருக்காரு. 2 வீடியோவும், ஃபஸ்ட்டு வீடியோவும் 2வது வீடியோவும் பார்க்கணும், முழு வீடியோ பார்க்கணும். இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார். ஏன் இதை சொன்னேன், எதனால் சொன்னேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்படி சொல்கிறவரை போயிட்டு வந்து இல்லை ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அவங்களாம் ரொம்ப அதில் வந்து எதுக்கு அவங்க இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் பேச போகிறாங்க? அவர் என்ன ரீல்ஸ் பண்ணுறவரா என்ன? இல்லையே. அவர் என்ன வந்து என்டர்டெயின்மெண்ட் பகுதியிலேருந்து வந்தவர், ஒரு சிறந்த பத்திரிகையாளராக இருந்தவர். ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு விஷயங்களை கலெக்ட் பண்ணி சொல்கிறதுங்கிறது வழக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அது பொருந்தும். அவங்கெல்லாம் இதே வேலையாக இருந்தவங்க. ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவாங்க, தெரியாமல் பேச மாட்டாங்க. இல்லை, ஆனால் இவர் பேசக்கூடிய பல விஷயங்களில் இப்போ அம்மா அப்பாவை பற்றி குறிப்பிட்றார். பாலாவனுடைய அம்மா அப்பா நினச்சா என்ன செய்வாங்க, பாலா வந்து அழுதுட்டு இருக்கு. இல்லை அதுதான், அது வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ப்ளூ சட்டை மாறனை பற்றி பேசுனோடனே தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வந்து என்னை வந்து அசிங்கமாக திட்டி கமெண்ட் போட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு போட்டு, நீ எல்லாம் எதுக்கடா இருக்க, நீ உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்லாம் போட்டு இன்னும் அசிங்கமான வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டினாங்க. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் வந்து இந்த கமெண்ட்டெல்லாம் யூடியூப் காமன். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு யூடியூப் பார்க்கும்போது இந்த கமெண்ட்லாம் என்ன அப்பா இப்படி கேவலமாக திட்டிருக்காங்க, பார்க்க மாட்டாங்களா? எங்கள் அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்களா? இப்போ அவங்களுக்குலாம் அது வலிக்காதா? நான் வந்து என்ன சார் அது, எங்கள் வீட்டில் என் பொண்ணு எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால் அது பேர் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுன்னு பேர். அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு இஷ்யூ வந்து அது தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட உண்மை இருக்கும்பொழுது, நம்மக்கிட்ட உண்மை இருக்குது. இப்போ நான் வந்து சொன்னேன், ஆமாங்க நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன், லியோ படம் வந்து ரிலீஸ் ஆன அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன், ஆனால் அது படத்தை பற்றி சொல்லலை, தேட்டரில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு நான் உண்மையை சொன்னேன்ல, 3 வீடியோ காமிக்கிறேன்ல, அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்குறேன். இல்லைப்பா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அது கிடையாதுன்னு. அது புரியாமல் சில பேர் இல்லை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா சரி ஓகே, அவங்க சொல்லிட்டு போட்டு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியாச்சு. ப்ளூ சட்டை மாறன் ட்வீட்டில் என்ன கேட்டார், ட்வீட்டில் கேட்டவருக்கு பதில் சொல்லிட்டேன், அவருக்கும் பதில் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே வந்து இல்லை நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்களாம் ஹார்ட் பேஷண்ட், ஏதாவது ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அமுதவாணன் சொல்கிறது, இது எதையோ திசை திருப்ப. அதான் சொன்னேன், திசை திருப்புறதுன்னா நாம் ஏதோ பர்சனலாக போய் அவங்கள வந்து உயிருக்கே பங்கம் அடைகிற அளவுக்கு ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று சொல்கிறாப்புல. அப்போ நான் கேட்குறேன், 31 வருஷம் முடிஞ்சு போன ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்து அந்த ஆம்புலன்ஸில் போகக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? அது நடந்துடக்கூடாது, அதுக்கு நீங்கள் பொறுப்போ இல்லை. இது மாதிரி என்னுடைய கவனத்தை மீறி நடந்துருச்சோ ஏதோ ஒன்று, ஐயா இந்த மாதிரி செஞ்சுட்டேன், அது இந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்தேன், அவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, நான் இதை மன்னிச்சுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அந்த 8 ஆம்புலன்ஸை திருப்பி இது பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டான ஆவணத்தை ரெடி பண்ணுறேன், அது ஸ்கிராப்பாக இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் எது இருக்கோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன், எதுவுமே இத்தனை வருஷம் தான் பயன்படுத்தலாம்னா அதை கொடுக்கலான்னு ஏன் இந்த முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதை விட்டுட்டு இல்லையா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்
இல்லை, தொடர்ந்து இப்போ ஆம்புலன்ஸ் கொடுத்த கதைகள்லாம் இருக்குது. இப்போ அமுதவாணன் பேசினதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவமனை கட்டிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலேயே வந்து இது நாடகமா இல்லைன்னா இயல்பிலேயே வந்து பாலா? இல்லை அது வந்து நான் தான் அப்போ இருந்தே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இயல்பிலேயே அவன் நல்ல எண்ணம் படைத்த ஒரு நபர். அவன் உதவி செய்திருக்கிறான், உதவி செய்யும் எண்ணம் அவனுக்கு இருக்குது. ஆனால் இப்போ பேசுறது தப்பாக இருக்குது. அவன் மருத்துவமனை கட்டுறது இலவசமாக வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அவன் சொல்லலாம். ஒரு லோக்கலில் ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருக்க ஒருத்தவங்க ஒரு நாளைக்கே 700 ரூபா வருது. அவங்க ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க செலவுக்கு, சாப்பாட்டுக்கு, வீடு தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு செலவு செய்யணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ வசதின்னு வந்தால் என்னென்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அமுதவாணன் வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்கிறார். அதுக்கு வந்து அவங்களுக்காக அவர் வந்து ஒரு வீடுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஹாஸ்பிட்டல் கட்டணும் போது அவங்க இடத்துல இருக்கிற கிரவுண்டில் ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க. நல்ல விஷயம். இதை பற்றி யாரும் கேட்கல. நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. அது அவரோட ஒரு சொந்த காசு வச்சுன்னா அவர் சம்பாதிக்கிறாரு, செய்கிறாரு. நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. நாங்கள் சொன்னது ஏன் இந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஒரு பக்கம் ஏன் வந்து இன்னொரு பக்கம் நல்லது செஞ்சுட்டு ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. அதை கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பும்போது இல்லை ப்ரூஃப் அடுத்த நாளே கொடுக்கலாம்ல. பேப்பர் தானே சார், பேப்பரை வந்து அடுத்த நாளே கொடுத்துருக்கலாம்ல. அதை கொடுக்குறதுக்கு எதுக்கு 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது? இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போது இவருடைய கைமீறி தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கா? இவர் வந்து வேற யாருக்காகவும் தெரியலையே. உமாபதி சார் சொன்ன மாதிரி வேற நபர்களுக்காக முகத்தை மட்டும் காட்டி இருக்கலாம் சார். அதுதான் இன்னும் ப்ரூவ் ஆகலை. அவரும் ஆவணங்களை இன்னும் வந்து சொல்லலை. உமாபதி சாரும் ரொம்ப பொறுமையாக அது வந்து இருக்குது. ஆனால் எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டுங்கிறாரு. அவருக்கு நான் ஆவணத்தை சொல்லலை. நானே போய் நேரில் சந்தித்து அவரை வந்து கேட்குறேன். அவர் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம், அது பெரிய இதாக இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. இந்த பையன் கொஞ்சம் மாறி வந்துட்டானா பரவாயில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது, அது நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறார். அக்கறையோடு ஒருத்தர் சொல்கிறார். அவர் வந்து இப்போ அவருக்கு எந்த ஆதாயமும் வரப்போகிறதில்ல. அவர் அதையும் சொல்கிறாரு. நல்லா வேலை பார்த்து படம் நடித்து பணம் வந்து மறுபடியும் நல்லா செய்யட்டும், ஆனால் அதை முறைப்படி செய்யட்டும், நல்லாவே செய்யட்டும், புது ஆம்புலன்ஸே வாங்கி தரட்டும். அவன் அடுத்தடுத்து படம் நடிக்க ஆரம்பித்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு சம்பளம் வந்து ஒரு 50 லட்ச ரூபாலேருந்து 60 லட்ச ரூபா வரும். 100% வரும். அவனுக்கு இருக்கிற அந்த நல்ல குணத்திற்கும் நல்ல நடிப்பு திறமைக்கும் வரும். நீ நல்ல படத்தை நடிச்சிட்டேன்னா அப்படி வரும்பொழுது நான் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி மகிழ்ச்சி அப்படின்னா அவரும் சொல்கிறாரு. யாருமே இங்கே பாலாவை வந்து கார்னர் பண்ணியோ இல்லை பாலாவை கார்னர் பண்ணதுக்காக சொல்ல. ஏதோ ஒன்று தப்பாக ஏங்கிட்டு இருக்க, அது தப்பாக ஏங்குறத நீ பயன்படுத்தாத, அந்த மாதிரி போகாத, அது வேண்டாம், நல்லதில்லை. சரி, அப்படி வந்து ஒன்று ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று இயக்குறாங்கன்னே வச்சுப்போம். அப்படி இயக்குனா கூட நீ என்ன செய்கிறியோ அது நல்லது சரியா இல்லையா, கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத அலசி ஆராய வேண்டியது உன்னுடைய பொறுப்பா இல்லையா? அந்த பொறுப்பு வேணும்ல. அந்த பொறுப்பை தான் இருக்க சொல்கிறோம். அதை நீ சொல்லிவிடு. இனிமேலாவது சரியாக இருக்காது, இப்படி பண்ண முடியாதுங்கிறத சொல்லிவிடு. இல்லை, இதை இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு இந்த போதையில் அடிக்ட் ஆகிற மாதிரி முதல்ல தெரியாது, அப்புறம் போய் அதில் அவங்க விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் ஏதாவது பாலா மாட்டியிருக்கிறாரா? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த உதவி செய்கிறத ஒரு மற்றவங்க பார்க்குறத ஒரு புகழாக இருந்து அந்த போதையில். ஆமாம், தெரில சார், அது என்னால் சொல்ல முடியாது. அது ரொம்ப சைக்கலாஜிக்கல் தாட் நீங்கள் சொல்கிறது. பட் இருந்தாலும் 4 பேருக்கு உதவி செய்யும்போது நல்லா இருக்குது. அந்த 4 பேர் வந்து பாராட்டுறாங்க. பாராட்டு என்பது ஒரு போதை தான். பாராட்டை வந்து தொடர்ந்து பெறணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அது ஒரு வேளை இருக்கலாம். அதை பற்றி நமக்கு அது ஒரு பெரிய டாபிக். அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மைண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கரெக்டான ஒரு கேள்வி. ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா திரும்ப அந்த விஷயத்தை செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி செய்கிறப்ப அது நல்லதா கெட்டதாங்கிறது கூட இல்லாமல் பரவாயில்ல, இது இருந்தால் கூட அது பரவாயில்ல. அதாவது எப்படின்னா முதல்ல வந்து ஒருத்தர் நல்ல ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு மதுபானத்தை குடிக்கிறாரு, அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபாரின்லேருந்து வந்தது கிடைக்கல, லோக்கலில் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் அது அந்த இது எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்ஷன் வந்து எப்படின்னா ஈவன் சினிமாவில் கூட தியேட்டரில் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் தியேட்டரில் படம் பார்த்து டிவியில் படம் பார்த்தா கூட ஒரு படம் பார்த்தோம் அப்படின்வாங்க. படம் பார்க்குறது ஒரு பைத்தியமாக இருக்கும். இப்போ எனக்கு படம் பார்க்குறது ஒரு பைத்தியம். ஐ எம் அடிக்டட் டு சினிமா. நான் தியேட்டரில் பார்ப்பேன், டிவிலையாவது ஒரு படம் பார்த்தணும்னு பார்ப்பேன், மொபைல் ஃபோன்லையாவது ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்தலாமான்னு பார்ப்பேன். ஆக்சுவலாக நம்ம தியேட்டர் கிடைக்கும்போது படம் பார்த்துப்போம், இதுக்கு மொபைல் ஃபோன்லாம் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது அடிக்ஷன் இல்லைன்னு தான். எனக்கு சினிமாங்கிறது ஒரு அடிக்ஷன். சினிமா பார்ப்பேன். அது மாதிரி சில பேருக்கு அது இருக்கலாம்.
வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரியல, அது ஒரு அடிக்ஷனாங்கிறது நமக்கு தெரியல. இல்லை, இப்போ பாலாவினுடைய இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது ஏற்கனவே பாலாவை ஈரோட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அதுலேருந்து தட்டி எடுத்து இன்னொரு நிறுவனம் கையில் எடுத்து தான் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே வந்து பாலா ஒரு கூண்டுக்குள்ளே அகப்பட்ட, அதாவது என்னென்னா, இந்த மாதிரியான முகங்கள் கொண்ட நல்ல மக்களுக்கு அறிமுகமான சில முகங்கள் நல்லது செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதை சில பேர் பயன்படுத்த தான் செய்வாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்க, அந்த ட்ரஸ்ட்டு 4 பேருக்கு நல்லது செய்கிறாங்கன்னே வச்சுப்போம். வெளியில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நமக்காக டொனேஷன் வர மாட்டேங்குது. சார் நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்கன்னா, நீங்கள் வராங்கன்னா முகம் தெரியுது. ஓ நீங்கள் அவர், ஆமாம் சார் அவரை வச்சு தான் சார் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு அறிமுகம். ஓ அப்படின்னா சரி சார் நானும் பண்ணுறேன். முகங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு உண்டு சார். இந்த முகத்தை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷங்கிறது. அதான் ஞானராஜசேகரன் எல்லாத்தையுமே நான் திரைப்படத்தை ஒப்பிடுவேன். ஞானராஜசேகர்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்து முகம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். நாசர் அவர்கள் நடிச்சிருந்தார். ஒரு முகத்துக்காக என்ன மாதிரியான வலிமை இருக்குது அந்த முகத்தை பார்க்குறதுக்காக அப்படிங்கிறது சினிமாவில் எல்லாரும் தெரிந்து கொண்ட விஷயம். சரி, இன்றைக்கும் வந்து பார்க்கும்போது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன். எனக்கு சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். என் நண்பன் ரோபோ சங்கர் வந்து கமல் சாரோட ஃபேன். கமல் சாரை பார்க்கும்போது துள்ளி குதிப்பான், அவன் நாடி நரம்பில் கலந்துரும். அதனால இன்னொரு இப்போ இருக்கிற பசங்க நிறைய பேர் தளபதி ஃபேன். தளபதியை பார்க்கும்போதெல்லாம் உற்சாகம். அவர் என்ன சொன்னாலும் அவர் பேசுகிறதே காதில் வந்து முழுசாக கூட கேட்காது, அப்படியே தளபதியை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த முகம்னு ஒன்று இருக்குது. அந்த முகம் வந்து தேவைப்படுது சில காரியங்கள் செய்கிறதுக்கு, நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கூட தேவைப்படுது. இப்போது அதுக்கு தான் சொல்லுவாங்களே, அதாவது என்னென்னா, ஒரு ஹோட்டலில் நல்ல சாப்பாடா அப்படின்னா ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்து அவனை சாப்பிட வச்சு ஒரு வீடியோ எடுத்து போகிறது. எதுக்காக அந்த ஆட் எடுக்கிறாங்க? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது போன்ற ஒரு விஷயந்தான். அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு வந்து செயல்படுத்திருக்கலாம். அந்த முகத்தை ஒரு நிறுவனம் அப்படியே வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து யாருங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லலை. அவர் ரிச்சானோட அக்ரிமெண்ட்டில் இருக்காருங்கிறதையும் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது யாருங்கிறத சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு இழப்பாக இருந்திருக்கும். ஐயோ நம்ம தானே அவரை கூப்பிட்டு வச்சுருந்தோம், இப்போ இன்னொருத்தர் இது பண்ண. அதாவது எப்படின்னா, ப்ரொடியூசர் மாதிரி, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு ப்ரொடியூசர், என்னப்பா அது அந்த பையனை வச்சு நாங்கள் தான் படம் தான், இப்போ நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்களே, இப்போ எனக்கு படம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் அது இருங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம அதைத்தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் பேசும்போது யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க, இப்போ கூட பாலா மேலே தப்பு இருக்காதுன்னு சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து ஒரு அம்மா பையனை பற்றி சொல்கிற மாதிரி, என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரோ ஒன்று சொல்லி கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் நானும் சொல்ல வரேன். டப்புன்னு வந்து உண்மையை சொல்லி, இல்லை இதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன் வந்துடுவோம் ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி வந்து நடத்தணும். இந்த மோசடி நடத்துறதுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது. அந்த பிம்பத்தை நம்ம வளர்த்த வேண்டியது இருக்குது. இப்போ படிப்படியாக பாலாவினுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்தா அப்படி தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் நடிக்கும்போது கூட மற்ற நடிகர்களுக்கு இல்லாத அளவில் உடனடியாகவே ஒரு பெரிய ஹீரோவாக்கி பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது, ஒரு பின்னணி இதில் இருக்குது. அப்போது இதுக்காகவே இப்படிப்பட்ட படங்களை ஈரோடை சார்ந்த ஒரு நபர் தான் இந்த படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. இதோட இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்க வாய்ப்பு இருக்கா? சரி, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரே திரைப்படத்தில் அவருக்கு வந்து ஓகோன்னு வர்றது காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லுவேன், பொதுவாக வந்து இப்போ தியேட்டரில் படம் வருது அப்படின்னா நீங்கள் போய் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். ஒரு தியேட்டரில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு மக்கள் மனசில் பதியறதுக்கும், ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன் சார், பெரிய ஹிட்டு படத்தில் கூட நடிச்சிருப்பார், 2 படம் நடிச்சிருக்கேன் சார், அது மக்கள் மனசில் பதியறதுக்கும் டெலிவிஷனில் வரும்போது முகங்கள் பதியறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா டெலிவிஷனில் வரும்போது டெய்லி பார்ப்பாங்க, அதுக்கு தியேட்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆன் பண்ணாங்கன்னா டிவியில் தெரிய போகிறோம். அப்போ டிவியில் தெரிஞ்சாங்கன்னா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, சிரிப்பாங்க, அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஒரு மனதில் ஆழமாக பதிவது. அப்போது இவர் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி சோசியல் மீடியா நல்லது செஞ்சார் பாலான்னு ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் வரும்போது ஒரு 2 படம் நடித்த நடிகர் வந்து ஹீரோவாக வர்றப்பையும் இவர் ஹீரோவாக வர்றதும் பெரிய லெவலில் பார்க்கப்படுது. ஆல்ரெடி பார்த்ததில்ல, நேற்று கூட பார்த்தோம் அந்த பையன் மாதிரி தேட்டரில் இன்றைக்கி, நேற்று நம்ம ஃபோனில் பார்த்தோம் அன்றைக்கி தேட்டரில் அப்படின்வாங்கல்ல. அப்போ அந்த வளர்ச்சி இருக்க தான் செய்யும். இல்லை, இதில் தான் இப்போ பாலாவை பற்றிய வீடியோக்கள் வரும்போதே தமிழகத்தில் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க.
பாலா வந்து செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வந்து வேறு வேலை இல்லை, சம்பாதிக்கிறதுக்காக பிழைக்கிறதுக்காக நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. இதில் தான் நான் வந்து பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு வலிமையாக பாலாவினுடைய பிம்பத்தை கட்டி உருவாக்குன அந்த பின்னணி இருக்குல்ல, இந்த பின்னணி பாலாவுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? தெரியலையே, அதை பற்றி நம்ம பேசவே முடியலையே. அதுதான் அவராக தானே ஓப்பன் பண்ணணும். இப்போ அவர் வந்து என்னைக்கு பேசுகிறாரோ மீடியாவில் வந்து இல்லைங்க இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரோ, இல்லை அந்த ஆம்புலன்ஸ்லாம் கரெக்டானது தான் அப்படின்னு பேசுகிறோம், அன்றைக்கி தான் தெரிய வரும் அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்க, நடந்தது என்ன, அந்த நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு, எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க, காசு கொடுத்தீங்க, சரி உங்கள் உழைப்பில் நீங்கள் வந்த காசை எடுத்து கொடுத்தீங்க, என்ன நடந்தது, அந்த ஆம்புலன்ஸ் சரியான ஆம்புலன்ஸா? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கி தரோன்னா அந்த பொருள் நல்ல பொருளாக எங்கேருந்து வாங்கினீங்க ஏது வாங்கினீங்கன்னு கேட்போம்ல இல்லையா? இப்போது நிறைய இடத்துல வந்து தானம் செய்யும் பொழுது அரிசி பருப்பெல்லாம் தரோம் அப்படின்னு சொன்னால் அரிசி யார் கொடுக்குறா, எங்கே கொடுக்குறா, நல்ல அரிசி கொடுக்குறாங்களாங்கிறத பார்க்கணுமா இல்லையா? அவங்க பாட்டுக்கு எக்ஸ்பைரியான அரிசி கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இவருக்கு அது தெரியல. சரி, தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களா? இப்போ அதை மட்டும் நீங்கள் சொல்லணும். ஏன் செஞ்சீங்க? ஏன்னா உணவு, அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒரு சட்டை கொடுக்குறேன், அந்த சட்டை வந்து சுமாரான குவாலிட்டி, 2 தடவை துவைச்சோன்னே கிழிஞ்சிது, இதை போய் கொடுத்துருக்கீங்களே, அதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, மான அவமானம் இருக்குது, சட்டை கிழிஞ்சிருச்சேங்கிறது மான அவமானம் இருக்குது, பாதிப்பு உடலால் இல்லை. இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆம்புலன்ஸு, சாப்பாடெல்லாம் நீங்கள் கரெக்டான இடத்துல போய் அன்னதானம் கொடுக்கணும். அன்னதானம் பண்ணும்போதே ஒரு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா, உண்மையிலே இந்த சாப்பாடு குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கணும்ல. ஏதோ ஒரு எண்ணெயில் போட்டு ஏதோ ஒரு இது மாதிரி செஞ்சு அதனால் வயிற்றால போய் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டதுன்னா அப்போ நம்ம கஷ்டம் இல்லை. அது அதை செய்திருக்கணுங்கிறேன், அதை செய்யணும். செய்வன திருந்த செய் சார், வேறு எதுவுமே கிடையாது. நாம் என்ன செய்கிறோமோ அதை திருந்தி கரெக்டாக செய்யணும். அதில் தப்பு கிடையாதுல்ல, அதை சொல்லக்கூடாதா? ஆனால் அதை ஏற்றுக்கல. நான் இந்த விஷயத்தில் தான் நான் ஏற்றுக்கலைன்னா அது ஏற்றுக்காமல் இருக்கிறது அவங்களுடைய விஷயம் சார். அது அப்போ அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் அர்த்தம். நீ யார் சொல்கிறதுக்குன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன் சார், நான் யாராக இருந்தாலும் சொல்லுவேன், நல்ல விஷயங்களை ஏற்றுக்கங்கன்னு. எனக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு வீடியோ போடும்போது சார் தப்பு பண்ணீங்க, 31 வருஷம் நீங்கள் 40 வருஷம் நீங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த வீடியோவில் மன்னிப்பு கேட்குறேன். இல்லை அது 30 வருஷம் தான், 31 நான் தான் தப்பராக சொல்லிட்டேன் கணக்கு. நல்ல விஷயம் சொன்னால் ஏற்றுக்கிறேன்ல, நான் மன்னிப்பு கேட்குறேன்ல, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஐயோ தப்பா நான் கொடுத்த ஆம்புலன்ஸு ஒரு 8 ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஆகிடுச்சு, நான் உடனடியாக அதெல்லாம் வந்து சரி செய்கிறேன், அதுக்கு என்ன காஸ்ட்டோ அதை நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ செஞ்ச உனக்கு அதை செய்ய முடியாதா, அதுக்கு என்ன காஸ்ட்டோ பார்த்துக்கிறேன், ஸ்கிராப் ஆம்புலன்ஸாக இருந்தால் அதை விலைக்கிறேன், நான் செகண்ட் ஹேண்டுக்கு இன்னொரு வண்டி வாங்கி தரேன், செய்யலாம்ல. செய்த தவறுன்னு தெரிஞ்சால் அதை ஒத்துக்கணும்ல. தவறுன்னு சொல்கிறாங்க எல்லாரும், ஒத்துக்கணும்ல. ஒத்துக்கிட்டா நல்லது தானே. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ஒத்துக்கிட்டா என்ன சார், 4 பேர் வந்து ஏன்ப்பா அப்படிலாம் தப்பு செஞ்சேன்னு கேட்பாங்க. ஆனாலுமே ஒரு நல்ல ஆம்புலன்ஸ் தர்றேன், மறுபடியும் அதை மாற்றி தரேன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ துணி கடைக்கு போகிறோம், துணி வந்து சரியா இல்லைன்னு சொல்கிறோம், துணி கடைக்காரர் வந்து ஐயோ தப்பாயிடுச்சா சரி மாற்றிக்கங்க அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த தடவை போகும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், அந்த துணி கடைக்காரரு நேர்மையானவர், நான் போய் சொன்னேன் இது ஆல்ரெடி வரும்போதே கிழிஞ்சு தான் இருந்ததுன்னு, உடனே அவர் சொன்னார் மாற்றிக்கங்கன்னு. கரெக்டு தானே? அப்போ அது செய்யணும்ல. இல்லை, இதில் 2 பார்வை. ஒன்று வந்து ஒரு நிறுவனம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு இல்லைன்னா வேற ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையில் பாலாவை வந்து முன்னிறுத்துகிறாங்க. பாலாவையும் ஒரு பிம்பமாக, பெரிய பிம்பமாக ஆக்குறாங்க. பாலாவுடைய திறமை, அந்த குணங்களை வச்சு பாலாவுக்கு இதனால் ஒரு லாபம் கிடைக்குது, நல்லது தானே. நம்மளை ஒரு நடிகராக, பெரிய நடிகராக ஆக்குவோம் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம், இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கலாம். அப்போ பாலாவுக்கு இதில் ஒரு டார்கெட், அந்த நிறுவனங்களுக்கு இதில் ஒரு டார்கெட், இப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கலாச்சாரத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என் வீட்டை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு பார்லர் போய், நான் ஒரு இண்டஸ்ட்ரியில், சினி இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். பார்லர் போய் ஃபேஷியல்னு ஒன்று பண்ணதே இல்லை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் எங்கள் ஏரியாவில் இருக்க பார்பர் ஷாப்பில் 150 ரூபா கொடுத்து வெட்டுவேன். எங்கள் இதில் வந்து சுபாசனம்னு ஒரு இது இருக்குது, 150 ரூபா கொடுத்து வெட்டுவேன். 150 ரூபா சேவ் பண்ணுறதுக்கு தாடி ட்ரிம் பண்ணது கொடுப்பேன், இவ்வளோ தான் கொடுப்பேன். இப்போ என்ன வந்து ஒரு பெரிய ஒரு பார்லருக்கு இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் எடுத்து இது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க.
எனக்கு அது ஒப்பாது, எனக்கு அது வேணான்னு தோணும். புரியுதுங்களா? எனக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களோ என் ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காது சார், நான் போய் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு பார்லரை திறப்புழா கூப்பிட்டாங்க, திறப்புழா போனேன், ஃபைன். அதுவும் என்னுடைய நண்பருடைய பார்லர் அது. அவரும் வந்து சொன்னார் திறப்புழா போனேன். இப்போ இந்த இடத்துல வந்து இல்லை, எனக்கு நல்லதா, எனக்கு மட்டும் ஆதாயம் கிடைக்குது, நான் போய் அந்த சர்வீஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா எனக்கு காசு தருவாங்க, அது எனக்கு ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தையோ அந்த இடத்துல என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாதுங்கிறப்ப நான் எப்படி போய் இதை சொல்ல முடியும்? புரியுது. அப்போ நான் ஆரம்பத்திலே தவிர்த்துறேன். ஐயா எனக்கு அந்த பார்வை சம்மந்தம் இல்லையா, எனக்கு அது விவரம் கூட தெரியாதுயா, நான் பண்ணதே இல்லை, இந்த ஃபேஷியல்லாம் பண்ணதில்லை, அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு ஆதாயம் வருதுன்னாலுமே உங்களுக்கு காசு வருது, ஒத்துக்கிறேன், உங்களுக்கு காசு வருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு போகணுன்னா உங்களுக்கு காசு தராங்க, நீங்கள் அதை பற்றி விளம்பரப்படுத்துங்க, ஓகே. அதில் மக்கள் பயனடைகிறாங்களா இல்லையா? பயனடைஞ்சால் ஓகே. பயனடையாத போலியான விஷயங்களுக்கு எனக்கு ஆதாயம் வருதேன்னு சொல்லி செய்கிறது தவறு. அதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இதில் இவர் உமாபதி சார் சொல்லக்கூடிய ஒரு அபாயம், மிகப்பெரிய அபாயம், அவர் இப்போ கடைசியாக போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் கூட அதை பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து நேபாளில் நடந்த இன்சிடெண்ட்டு, இப்போ நடந்த அந்த கலவரம், ஜென்சி போராட்டம், இந்த விஷயங்களை எல்லாம் கம்பேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு அதே மாதிரியே இங்கே அந்த ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்போ இது மிகப்பெரிய அபாயம் அப்படிங்கிறத அவர் பேசின பிறகும் பாலா உணரலைன்னா எப்படி? பாலா உணரல, மக்கள் உணர்ந்தா போகிறோங்கிற மாதிரி தான். பாலா உணரலைங்கிறது அவர் எப்போ மன்னிப்பு கேட்குறாரு, எப்போ வந்து சரியில்லைன்னு ஒத்துக்கிறாருங்கிறது தான் இருக்குது. அவர் உணரலைங்கிறது அது அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் நம்ம போய் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல தான் முடியும். பாலா வந்துருங்க, வெளியில் வந்துருங்க, அது ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல தான் முடியும். ஏன் இதை சொல்கிறோம்? இப்போது அவர் நல்ல பையன், நல்லா பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது, அந்த பையன் போய் மாட்டிக்கூடாதுன்னு சொல்கிறோம். யாருக்கு இதை சொல்லுவாங்க வெளில வந்துருங்கன்னு? உங்கள் பின்னாடி யாரோ ஏற்குறாங்கன்னு, நம்ம அவங்க மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்து நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் சொல்லுவாங்க. இப்போ அவர் மேலே அக்கறையே இல்லைன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம். நீங்கள் வெளில வந்துருங்கன்னு ஏன் உமாபதி என்ன இதை போய் சொல்ல போகிறார்? உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லும்போது இப்படியாவது வெளில வந்தோன்னா அந்த பையன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்காப்புல அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வரணுங்கிறத சொல்கிறோம்ல, அது கேட்கணும்ல. நல்லது எடுத்து சொல்கிறவங்களே நீங்கள் வந்து திரும்பி பார்த்து இல்லை நீங்கள் யார் சொல்கிறதுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? ஆனால் இந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதுல, இல்லைன்னா இதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுல மிகப்பெரிய சிக்கலும், இல்லைன்னா இந்த நிறுவனத்தினுடைய அழுத்தமும், பின்னால் இருந்து இயக்கக்கூடியவங்களுடைய அழுத்தம், இன்னுமே வந்து பாலா அதுலேருந்து வெளிவர முடியாத அளவுக்கு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? அதில் அது சிக்கி தவிக்கிறாராங்கிறது அவர் சொன்னால் தானே தெரியும். நான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டேன் அப்படின்னா காப்பாற்றலாம் சார். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லும்போது தானே சார் காப்பாற்ற முடியும். பிரச்சனை என்னங்கிறத அவங்களே சொல்லலைன்னா அப்புறம் எப்படி போய் இன்னொருத்தர் காப்பாற்றுவாங்க? பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுதே, வெளியில் வந்துருங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற சொல்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதை சுதாரிக்கணும்ல. அதை சுதாரிக்கலை, அதை மேக்கரிச்சு பேசிகிட்டே இருக்கிறது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆனால் பாலா வெளியே வந்தால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் அம்பலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது. அதனாலேயே பாலாவை எச்சரித்து ஸ்டாப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கத்தானே நடக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, இட்ஸ் அ ட்ராப்னு எதுக்கான அந்த வார்த்தையை சொன்னார்னா மாட்டிக்கிட்டாப்புல. அவர் அழகாக வந்து இந்த ஒரு எங்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது சொல்கிறார், கடலில் ஒரு வலையை தூக்கி போட்டு ஆழ்கடலில் மீனை பிடிக்கிறது, அது அப்படியே இந்த மண் அரிச்சிக்கிட்டே வரும். இந்த மீனுங்கள்லாம் அப்படியே வந்து கடலில் தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே கடலுக்குள்ளே நம்ம பாட்டுக்கு சுதந்திரமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கு. டப்புன்னு ஒரு இடத்துல தூக்கும் போது தான் தெரியும், ஐயோ வலைக்குள்ளே சிக்கிட்டோமான்னு. அப்போ அவர் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே புரியறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, உங்களை மாதிரி பாலாவுக்கு பல நண்பர்களும் வந்து இருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில். ஆனாலுமே வெளிவராமல் இருக்கிறதுக்கு நேரடியாக உங்களுடைய நண்பர்கள்லாம் போய் சந்தித்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சிகள் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேருந்து ஏதாவது செய்கிறீங்களா? சரி, நண்பர்கள் வட்டத்திலேருந்து நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? இல்லை, நாங்கள் செய்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனால் அது நடக்கலை. நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஓரளவுக்கு சொன்னேன், அதுக்கப்புறம் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? வேணாம், இதுலேருந்து எப்படியாவது வெளில வந்துருன்னு நானும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவங்க எங்கிட்டே சரியாக பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நல்லது சொல்கிறதுக்குன்னு தான் முடியும்.
அந்த பக்கம் கேட்குறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கணும்னால அவங்க ரெடியாக இருக்கணும். இல்லை மற்ற இப்போ அமுதவாணன் மாதிரியான ஆட்கள் அவரு கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க இதை பற்றி? அவர் இன்டர்வியூ கொடுத்ததை விட்டுருங்க, தெரியல. மற்றவங்க எல்லாருமே வந்து இன்னும் யாரும் அதை பற்றி அவங்க பேசலை. எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன பேசுறது, எப்படி பேசுறது, பாலாவா இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஷாக்லேயும் இருக்காங்க. ஏன் பாலாவை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் இருக்காங்க. நான் அந்த ஷாக்கில் எப்போ விஷயம் தெரிஞ்சதோ அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சவொன்னே ஐயோ ஷாக்கில் இருந்து என்ன பிரயோஜனம். அதாவது பஸ்ஸு வந்துட்டு இருக்கு ரோட்டில், நடு ரோட்டில் ஒருத்தர் போய் டப்புன்னு அப்படி குறுக்கால போயிட்டாப்புல, இடிக்க போகுது. நான் இங்கேருந்து ஹா அப்படின்னு கத்துறதுக்கு ஓடி போய் நான் காப்பாற்ற தானே போகணும். இப்போது அவங்கெல்லாம் ஆன்னு கத்துறாங்க, நான் ஓடி போய் அவனை பிடிக்க போகிறேன். வேணாம் வேணாம் அங்கே வந்துட்டு பஸ் வருது பாரு அப்படின்னும்ல, அதுதான் மேட்ரு. அது நான் செஞ்சேன், ட்ரை பண்ணுறேன், நான் போய் தம்பி இங்கே வந்துரு அப்படிங்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறேன், இன்னும் பிடிக்க கூட இல்லை, தம்பி இங்கே வந்துரு அப்படிங்கிறேன். அவன் வந்து இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு தெரியும் எப்போ வர்றது என்ன பண்ணுறதுங்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த விஷயங்கள் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். பாலா வந்து இது பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக. அப்படி ஏதாவது தகவல்கள் இருக்கா உங்ககிட்ட? நண்பர்கள் பேசுகிறாங்களா பாலாட்ட ஃபோன் பண்ணப்போ இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவர் சொன்னார், இது மாதிரி 4 நாளைக்குள்ளே நானே ப்ரெஸ் மீட் சொல்லிவிடுவேன். நான் கேட்டேன், என்னப்பா நடந்த உண்மையெல்லாம் சொல்லலைண்ணே, 4 நாளைக்குள்ளே நானே சொல்லிவிடுவேன் அப்படின்னாப்புல. சார் அவரே சொல்லி அது வீடியோ போடுறதா சொல்லியிருக்காப்புல. அவர் பண்ணாங்கன்னா என்ன, அவர் சொன்னாதான், எதுவுமே அவர் வாயிலேருந்து வார்த்தைகள் வந்தாதான். ஓகே, உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி, தேங்க்யூ.